அன்பான பரலோக தந்தையே, இன்றைய இந்த நேரத்தில் உம்முடைய பரிசுத்த சந்நிதியில் நாங்கள் தாழ்மையுடன் வருகிறோம். எங்கள் வாழ்க்கையில் எத்தனை தேவைகள் இருந்தாலும், எத்தனை குறைகள் இருந்தாலும், எங்களை ஒருபோதும் கைவிடாத நல்ல தேவனாக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இன்று உம்முடைய வாக்குத்தத்தத்தின் மூலம் எங்கள் இருதயங்களை உறுதிப்படுத்துகிறீர். என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படியே கிறிஸ்து இயேசுவினால் உங்கள் எல்லா குறைகளையும் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆண்டவரே, இந்த வசனத்தை நாங்கள் விசுவாசத்தோடு பற்றிக் கொள்கிறோம். எங்கள் வீட்டில் இருக்கிற குறைகளை நீர் அறிவீர். எங்கள் பொருளாதார தேவைகளை நீர் அறிவீர். எங்கள் குடும்ப பிரச்சனைகளை நீர் அறிவீர். எங்கள் மனச்சுமைகள், கண்ணீர், கவலை, பயம் எல்லாவற்றையும் நீர் அறிவீர். கர்த்தாவே, இன்று இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவு இல்லாத இடங்களை நீர் தொடும்படி ஜெபிக்கிறோம். குறைவாய் இருக்கும் பொருளாதாரத்தை நிறைவாக்கும். வேலை இல்லாமல் காத்திருக்கிறவர்களுக்கு கதவுகளை திறக்கட்டும். கடன் சுமையால் துன்பப்படுகிறவர்களுக்கு விடுதலை தாரும். உணவு, உடை, வீடு, கல்வி, மருத்துவம் எந்த தேவையாக இருந்தாலும் உம்முடைய மகிமையான ஐசுவரியத்தின்படி அதிசயமாக வழங்குவீராக. இயேசுவே, என்ன ஆகும் என்று பயந்து நிற்கும் இருதயங்களுக்கு இன்று சமாதானம் அருளும். நாளை எப்படி என்று கவலைப்படும் மனங்களுக்கு இன்று நம்பிக்கை தாரும். மனிதர்கள் மறந்தாலும் நீர் மறக்காத தேவன் என்பதை அவர்கள் அனுபவிக்கச் செய்யும். கர்த்தாவே, தாமதம் இருக்கலாம், ஆனால் தடை இருக்காது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். காத்திருப்பு இருக்கலாம், ஆனால் கைவிடப்படுதல் இருக்காது என்று நாங்கள் நம்புகிறோம். எங்கள் குறைகளை பார்த்து அழுகிற நாட்களை சாட்சியாக மாற்றும். இந்த நேரத்தில் என் தேவன் என் எல்லா குறைகளையும் நிறைவாக்குவார் என்று விசுவாசத்தோடு அறிவிக்கிறோம். எங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் வரும். எங்கள் கைகளில் பெருக்கம் வரும். எங்கள் வாழ்க்கையில் திறந்த கதவுகள் வரும். எங்கள் இருதயத்தில் சமாதானம் வரும். அப்பா, உம்முடைய கிருபையினால் இன்று முதல் குறைவு நீங்கி நிறைவு ஆரம்பமாகட்டும். பயம் நீங்கி விசுவாசம் பெருகட்டும். கண்ணீர் நீங்கி சாட்சி பிறக்கட்டும். இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். அவர்களின் தேவைகளை நீர் சந்தித்து அவர்களின் வாழ்க்கையை ஆசீர்வதித்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.